ராமு, இன்னும் கொஞ்ச நாளில் மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. அதனால் நம்ம சீக்கிரமாகவே ஒரு வீடை கட்டியாகணும். சரி சீதா, இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருப்போம்ல, அந்த பணத்தை வச்சு நம்ம இப்போ வீடு கட்டிடலாம். ராமு இப்படி பேசிட்டு விறகுகளை வெட்ட காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சுது. சீதாவும் தனக்கு கிடைச்ச வேலைகளை செஞ்சுட்டு வந்தது. ராமுவும் சீதாவும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்க தேவையில்லாமல் எந்த ஒரு செலவுமே செய்ய மாட்டாங்க. இப்படியே இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அதே காட்டை சேர்ந்த ரகு ராணின்ற 2 காகங்களும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ராணி, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு வேலைக்கு ரொம்பவே நேரமாயிடுச்சு, சீக்கிரமா வா. ரகு, இப்போ எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நீங்கள் கத்துற கத்தலை என் காதிலே ரத்தம் வந்துடும் போல இருக்குது. என்னமோ நீங்கள் தான் இந்த காட்டிலே புதுசாக வேலைக்கு போகிற மாதிரி பண்ணுறீங்க. ராணி, எனக்கு ரொம்பவே வேலைக்கு நேரமாயிடுச்சு. சரி, நீ சீக்கிரமா போய் மத்தியான சாப்பாட்டை எடுத்துட்டு வா, நான் கிளம்பணும். ரகு, இன்னைக்கு எந்த சாப்பாடும் நான் செய்யலை. எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது. அதனால் பக்கத்தில் எங்கேயாச்சும் ஹோட்டலில் இருந்தால் நீங்கள் அங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்குங்க. ராணி, இன்னைக்கு மட்டுமா இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்க? காலகாலமாக இதை தான் சொல்லிட்டு இருக்க. நான் சம்பாரித்த பணத்தை எல்லாம் இந்த ஹோட்டலுக்கும் உனக்கு தேவையான பொருட்களை வாங்கவே சரியாக இருக்கு. நான் என்னத்த பண்ணுறதோ? ரகுக்காக ராணிக்கிட்ட இப்படி கோவமாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ரகு என்னை நிம்மதியாகவே இருக்க விடாது. கொஞ்சம் காசு செலவு பண்ணால் போதும், செலவு பண்ணிட்டேன்னு என்னை திட்டிகிட்டே இருக்கிற வேலை தான். ராணிக்காகத்துக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. ரகுக்காகவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எடுத்துகிட்டு வர பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு வந்தது. இந்த ரீதா வேற ரெடியாக இருக்குமா என்னன்னு தெரியல. சீக்கிரமாக போனாதான் ஜனம் இல்லாத போதே நம்ம ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர முடியும். அப்படி இல்லைன்னா அந்த கூட்டத்திலேயே நசுங்கி போயிடுவோம். சீக்கிரமாக கிளம்பி ஆகணும். இப்படி நினச்ச ராணிக்காகவும் கையில் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு ரீதாவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ரீதா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வா, இப்போவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்படி ராணிக்காகவும் ரீதாவை கூட்டிகிட்டு இருக்கும் போது அந்த சமயத்தில் வேலைக்கு பறந்து வந்த சீதா குருவியை பார்த்து இப்படி பேச ஆரம்பிச்சுது. என்ன சீதா, எப்படி இருக்க? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. சரி, இந்த பக்கம் எங்கே போயிட்டுருக்க? நான் நல்லா இருக்கேன் ராணி அக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் புறானோட வயலுக்கு தான் போயிட்டுருக்கேன். அவங்க வயலில் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான். ஓஹோ, அப்படியா சீதா? சரி சரி, உனக்கு வேலைக்கு நேரமாக போது, நீ கிளம்பு. நானும் ரீதாவும் இன்னைக்கு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம். சரி ராணி அக்கா, நான் கிளம்புறேன். ராணியும் ரீதாவும் ஷாப்பிங் மாலை நோக்கி பறக்க ஆரம்பித்தாங்க. ராணியும் ரீதாவும் அவங்களுக்கு பிடிச்ச எல்லா பொருட்களையும் வாங்கி முடித்தாங்க. ரீதா, எனக்கு அந்த குருவி வச்சிட்டு இருந்த சிகப்பு கலர் புடவை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. இந்த ராணி யாரு, சும்மா விட்டுருவனா? அதுக்கிட்ட எப்படியோ சண்டை போட்டு அந்த புடவைய நான் வாங்கிட்டேன். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல ரீதா, எனக்கு அந்த புடவை கட்டினா தேவதை மாதிரி இருப்பேன். எனக்கு தெரியும் ராணி, நீ அந்த குருவி கிட்ட இருந்து எப்படியாச்சும் அந்த புடவைய வாங்கிடுவேன்னு. அது மட்டும் இல்லாம அது 30,000 ரூபாய் புடவையாச்சே. நீ எப்பவுமே விலை உயர்ந்த புடவை தான் வாங்குவ. என்ன பாரு, நான் 2,000 ரூபாயும் 3,000 ரூபாயில இருக்கிற புடவைய தான் வாங்கினேன். என்ன பண்றது, என்ன கட்டினவன் அப்படி இருக்கானே. ரீதா, ஆம்பளைங்க எல்லாரும் ஒண்ணுதான். என் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இந்தாம்மா நீ போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வான்னா காசை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வர காசு தான் இது. நீ அப்படியே செய்ய. அடுத்த முறை நல்லா விலை உயர்ந்த புடவை கட்டினாதான் நமக்கு ஒரு மரியாதை. ராணியும் ரீதாவும் இப்படி பேசி முடிச்சதும் பக்கத்துல இருந்த ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனாங்க. ராணி, எதுக்காக இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு போற? இங்க 2 இட்லியே 100 ரூபான்னு விற்பாங்க. அதுவே தள்ளு வண்டிய பாரு, அங்க 2 இட்லி 10 ரூபாய் தான். அங்கேயே போலாம் வா.
என்ன ரீதா, நீ இவ்வளோ சீப்பா இருக்க? நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இப்படி 4 இடத்துக்கு வந்தா நம்ம ரொம்ப கெத்தா காமிக்கணும். அதனால இந்த தள்ளு வண்டியிலலாம் சாப்பிடக்கூடாது. இப்படி பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டாதான் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். ராணியும் ரீதாவும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. இப்படியே சில நாட்கள் போக ஆரம்பிச்சது. ராணி, ராணி, இங்க வா சீக்கிரம். ஆமா, இந்த பையில கொஞ்சம் பணம் வச்சிருந்தனே, அந்த பணம் எங்க? அது வராகோ, இன்னும் ஒரு வாரத்துல என்னுடைய தோழிக்கு திருமணம். அதனால என்னுடைய மூஞ்சி டல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா? அதனாலதான் பியூட்டி பார்லருக்கு போனேன். கொஞ்சம் காசு செலவாயி போச்சு. வேணா ராணி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம வீட்டோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா? கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே போய் பாரு. நம்ம வீடு எவ்வளோ பழுதடைஞ்சிருக்குன்னு. இன்னும் கொஞ்ச நாள்ல மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. நான் வீடு கட்ட வச்சிருந்த பணத்தை எடுத்து நீ தேவையில்லாம இப்படி செலவு பண்ணிட்டியே. இப்ப நான் என்ன பண்றது? ரகு என்னதான் எடுத்து சொன்னாலும் ராணி ரகுவோட பேச்சு கேட்கல. அதோட இஷ்டப்படி தான் வாழ்ந்துட்டு வந்துச்சு. இப்படியே ஒரு வாரம் போச்சு. ராமு, மழைக்காலம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நமக்கான ஒரு வீட்டை கட்டி முடிச்சிட்டோம். எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீதா, நீ இல்லாம இந்த வீட்டை என்னால கண்டிப்பா கட்டியிருக்க முடியாது. ஏன்னா நீயும் இதுல ரொம்பவே கஷ்டப்பட்டு உன்னால முடிஞ்ச காசை எனக்கு கொடுத்துருக்க. அது மட்டும் இல்லாம நான் கொடுக்கற காசையும் சேர்த்து வச்சு நம்ம இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்கோம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சீதா. ராமுவும் சீதாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தங்களுக்கான ஒரு வீட்டை கட்டி முடிச்சாங்க. மழைக்காலம் ஆரம்பிச்சதால அன்னைக்கு காலையில இருந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ராணி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். ரகுவுக்கு வேலைக்கு நேரமானதால ரொம்பவே வேகமா பறந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல முன்னாடி இருந்த ஒரு பெரிய மரத்தை கவனிக்காம ரகு அது மேல மோதி, அம்மா, எனக்கு ரொம்பவே வலிக்குது. ரக்கையில் அடிபட்டதால என்னால கொஞ்சம் கூட ரக்கைய அசைக்க முடியல. யாராச்சும் இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க. ரகு வலி தாங்க முடியாம அழுதுட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல ரொம்ப கனமழை பெஞ்சதால ராணியோட வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. ராணி, ராணி, ரகு ஒரு மரத்து மேல மோதி கீழே விழுந்துடுச்சு. சீக்கிரமா போ. புறா இப்படி சொன்னதும் ராணியும் ரகு இருக்க இடத்துக்கு பறந்து போச்சு. ரகு, கொஞ்சம் பார்த்து போயிருக்க கூடாதா? நம்ம வீடோ இந்த கனமழையால உடஞ்சி கீழே விழுந்துடுச்சு. இப்ப என்ன பண்ண போறோன்னே தெரியல. ராணி, நான் உனக்கு எத்தனையோ முறை அறிவுரை சொல்லியிருக்கேன். கொஞ்சமாச்சும் என் பேச்சை கேட்டிருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. இப்ப நம்ம 2 பேரும் எங்க போறது? ரகு, எனக்கு ஒரு யோசனை தோணுது. எங்க அம்மா வீடு பக்கத்து காட்டுல தானே இருக்கு. வாங்க, கொஞ்ச நாளைக்கு நம்ம போய் அங்க இருக்கலாம். ராணி ரகுவை தூக்கிக்கிட்டு பக்கத்து காட்டுல இருந்த அவங்க அம்மா வீட்டுக்கு பறந்து போச்சு. என்ன ராணி, இந்த மழையில வந்திருக்கீங்க? ஆமா, ரகுவுக்கு என்ன ரக்கையில் அடிபட்டு இருக்கு? ராணியும் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது. ராணி, எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், பணத்தை கொஞ்சமாச்சும் சேமிச்சு வைக்கணும்னுட்டு. என் பேச்சை கேட்டிருந்தா இந்த ஒரு நிலைமைக்கு நீ வந்திருக்க மாட்ட. என்னதான் ஆம்பளைங்க வெளியே போய் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தாலும் அந்த பணத்தை பொம்பளைங்க நம்ம தான் சேர்த்து வச்சு உருப்படியாக எதுனா ஒரு விஷயத்த செய்யணும். இனி இந்த மாதிரி தப்ப வாழ்க்கையில் பண்ணவே கூடாது. அம்மா, நான் பண்ண தப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இனி நானும் வேலைக்கு போய் ரகு கொடுக்குற பணத்தையும் சேர்த்து வச்சு நான் இனிமே சந்தோஷமா இருக்க போறோம். தேவையில்லாம எதுவுமே நான் செலவு பண்ண மாட்டேம்மா. ராணிக்காகவும் தான் என்ன தப்பு பண்ணன்றத புரிஞ்சு போச்சு. அன்னிலிருந்து தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணி அதோட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தது.